ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகு நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டும் முரணே ஆசரும் நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. லீன் நியூஸ் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய பதிவு அனைவரும் இந்த சந்திரகிரகணத்தை பற்றி எப்போ வரும் சாமி, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே கேட்டதுக்காக இந்த பதிவு. இன்றைய கிரகண விவரம்னு பார்த்தீங்கன்னா சந்திரகிரகணம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7/9/2025 அன்னைக்கு சதய நட்சத்திரத்தில் ராகு பரிபூர்ணமாக சந்திர கிரகணம் நடக்க உள்ளது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக அனுஷ்டிக்கணும். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிற நேரன்றது பார்த்திங்கன்னா நைட், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட் 9:57 பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. அது மதியமாகிற காலம் பார்த்திங்கன்னா 11:43 மதியமாகுது. முடியக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா நள்ளிரவு 1:26 பார்த்திங்கன்னா முடியுது. அதாவது நீண்ட நேர சந்திரகிரகணம் சொல்கிறது, அதாவது 3 மணி நேரம் 26 நிமிஷம் சந்திரகிரகணம் நடக்க உள்ளது. அதில் மெயினாக என்னென்ன நட்சத்திரங்கள் சாந்தி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா சாந்தி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாள் பிறந்த அதாவது நாள் பிறந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்களும் சாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்திங்கன்னா மெயினாக குழந்தைங்க, பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாமே கண்டிப்பாக வெளியில் வரவே கூடாது. அதே மாதிரி கிரகண வேலையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா போஜனங்கிறத சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கிரகண வேலையில் கண்டிப்பாக போஜனம் சாப்பிடக்கூடாது. அதாவது சாப்பாடு சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கிரகணம் 9 மணிக்கு ஆரம்பிக்குதா, ஒரு 7 மணிக்கே சாப்பிட்டுக்கிறது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வெளியிலேயே வரக்கூடாது. குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் கண்டிப்பாக வெளியிலேயே வரக்கூடாது. மெயினாக இந்த இவங்க 2 பேரும் ஆயுதங்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள், நம்ம முன்னாடி சொன்ன நட்சத்திரக்காரர்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, திங்கட்கிழமை பிறந்தவங்க, அந்த கிரகண வேலையில் முடிந்த வரைக்கும் எந்த ஆயுதங்கள், இந்த கத்தி, அருவாள், அது மாதிரி சின்ன சின்ன ஆயுதம் கூட வீட்டில் உபயோகப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது.